மச்சி நீ கண்டிப்பாக காலேஜ் போயே ஆகணுமாடா. கடைசியாக ஒரு வாட்டி யோசிச்சு போடுறா. அட்டனன்ஸ் இல்லையா? அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது. ஹலோ சார், உங்க பையன் கிளாஸ் கட் அடிச்சு போயிருக்கான். சைலன்ஸ். ஹலோ மேம். ஓ நீதான் பேசுறியாப்பா? என்ன உன் இஷ்டத்துக்கு என்கிட்ட சொல்லாம கட் அடிச்சிட்டு போற? இது காலேஜா என்னது? டீச்சருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கறது இல்ல, காலேஜுக்கும் மரியாதை கொடுக்கறது இல்ல. நீ பாட்டு உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்க. அப்படியாப்பா? சரி என்னன்னு பார்த்துட்டு சொல்லு. எமர்ஜென்சி கான்டாக்ட்ல கொடுத்துட்டல்ல நீ? தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். சரிப்பா. மாட்டிருப்போம்டா. வேலையை இங்கேருந்து கிளம்பணும். அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன வருது வச்சுக்கோ. எங்கள் அப்பாவா? அவ்வளோ சீன்லாம் இல்லைடா. எல்லாம் ரொம்ப நாள் முன்னாடி பயந்துருந்தேன். அப்போல்லாம் போனால் அப்பப்போ பேசுகிறோம். ரிசல்ட் மட்டும் கேட்பாரு. அப்படியே சமாளிச்சு ஏமாத்திடுவேன்டா. ஸ்கூல் டைம்லேருந்தே பழகிச்சுடா. உங்கள் அப்பா டாடி. குர்ரா ஹலோ பா. இல்லைப்பா, நான் இங்கே கிளாஸில் இருக்கேன்ப்பா. நான் வந்துடுவேன்ப்பா. ஆமாப்பா, சத்தியமாக கிளாஸில் தான்ப்பா இருக்கேன். ஏதோ லெக்சரர் பார்க்குறாருப்பா. நான் அப்புறம் கால் அடிக்கிறேன்ப்பா. ஓகேப்பா. கரெக்டாக ஸ்டாப் பண்ணோடனே பார்த்தியா அந்த குப்பைக்காரன் கட் பண்ணிட்டு போயிட்டான். என்னத்துக்கு முறைகிறாரு? சொல்றா மச்சி. சொன்னா கோச்சிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். உங்க அப்பா பத்தி வண்டியில போகும்போது பேசிட்டு இருந்தல, இப்ப கை தவறி கால் போயிடுச்சுடா. எடுத்துருச்சு கேட்டிருக்கான்னு தான் நினைக்கிறேன். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோடா. முடிச்சிடலாமா? இப்போ கூட வராத வேலையை வர வைக்கிறேன்னு முக்கியம் இருப்பார்டா எங்கேயாவது.